என்னடா திங்க் பண்ணிட்டு இருக்க? இல்லை, நான் ரொம்ப தீவிரமாக யோசித்து உனக்காக சிம்பிளாக ஒன்று பண்ணி வச்சுருக்கேன். என்ன பண்ணியிருக்க? ஓ, என்னதுடா இது? என்ன சின்ன பிள்ளைத்தனமாக இருக்குன்னு தானே நீங்களும் யோசிக்கிறீங்க? நம்ம பண்ணுற பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் தான் அடங்கியிருக்கும். கையை கொடு. இப்போ புரிஞ்சுதா? ஓ, ஃப்ரெண்ட்ஷிப். ஃப்ரெண்ட்ஷிப். ஓகே. அடுத்த டாபிக் ஃப்ரெண்ட்ஷிப். நமக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ஸ், அப்படியே ஒரு சந்தோஷம், ஒரு தூரத்தில் யாரோ ஒருத்தங்க நமக்காக இருக்காங்கன்ற ஒரு ஃபீல். ஃப்ரெண்ட்ஷிப்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும்ல, அதை கேட்போம். ஃப்ரெண்ட்ஷிப்னா என்ன? அன்பு, ஆத்மார்த்த அன்பு. நம்ம நிறைய பேரை மீட் பண்ணுறோம், நிறைய அன்னோன் ஃபேஸஸ் பார்க்குறோம், நிறைய வேறு வேறு லாங்குவேஜ் பேசுகிறவா, நம்ம லாங்குவேஜ் அவளுக்கு தெரியாது, அவள் லாங்குவேஜ். ஆனால் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். நம்ம எத்தனையோ புத்தகங்கள் படிக்கிறோம். ஒரு ஒரு புத்தகம் பார்க்கும்போது நமக்கே ஆஹா, இந்த புத்தகத்தில் இவ்வளோ விஷயம் இருக்குது, நல்ல விஷயங்கள்லாம் இருக்குது, இது நமக்கு ஒரு இதுவாக இருக்குது, ஈர்ப்பாக இருக்குது அப்படின்லாம் பார்க்குறோம். அதே மாதிரி ஒரு நண்பன் போதும் ஒரு 100 புத்தகங்களுக்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீ ஒரு புக் இருக்கு, நீ படிக்கிற, அது நீ உன்னோட எமோஷன்ஸோ ஃபீலிங்ஸோ அந்த புக்கு கிட்ட அழ முடியாது. ஆத்மார்த்தமாக இன்னொருத்தரோட தோல் உனக்கு கிடச்சிதுன்னா அந்த இடத்துல உன்னோட ஃபீலிங்ஸோ உன்னோட எமோஷன்ஸோ உன்னோட நல்லதோ கெட்டதோ ஷேர் பண்ணிக்கலாம். அதாவது புத்தகங்களையும் தாண்டி, அதாவது புத்தகங்களே எவ்வளோ வேல்யூபிளான ஒரு விஷயம், அதையும் தாண்டி இருக்கிறது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்னு நீ சொல்கிற. கண்டிப்பாக. உன் நண்பர்கள் யார் என்று சொல், நீ யார் என்று சொல்கிறேன். உன்னை சுற்றி இருக்க நண்பர்களை நீ காட்டி கொடு, நீ யாருன்னு நான் உனக்கு சொல்லிடுறேன் அப்படின்னு ரொம்ப ஈஸியாக சொல்கிறாங்க. அதை பற்றி நீ என்ன நினைக்கிற? ஆமாம், கண்டிப்பாக. அவங்கள வச்சா நம்ம ஜட்ஜ் பண்ணலாம். அவங்க எப்படி, அவங்க எப்படிப்பட்டவங்கன்றது ஓரளவுக்கு நம்ம இது பண்ணலாம். உன் மதம் வேறு, என் மதம் வேறு, உன் ரிலீஜன் வேறு, என் ரிலீஜன் வேறு, என் கேஸ்ட்டு, என் க்ரீடு, என் ரிலீஜன், என்னுடைய செக்ஸ் எல்லாத்தையும் மறந்து, அதாவது இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு வர்றது தான் நட்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டா? ஆமாம், அன்புன்றது கண்டிப்பாக வேறு தான். அன்புன்றது இதெல்லாம் கிடையாது. ஒரு ஆத்மார்த்தம், நம்மக்கிட்ட நம்மள அறியாமல் ஒரு அட்ராக்ஷன். ஒரு பஞ்சாபி இருந்தா எங்கள் வீட்டுக்கு எதிர, அவள் அம்மாவுக்கு லாங்குவேஜஸ் சுத்தமாக தெரியாது. எனக்கு பஞ்சாபி தெரியாது, அவளுக்கு தமிழும் தெரியாது, இங்கிலீஷும் தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு அட்ராக்ஷன். அதாவது அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அக்கா, இந்த உறவுகள் நமக்குள்ள, அதாவது இதை தாண்டி நம்ம ரிலேஷன்ஷிப், பிளட் ரிலேஷன்ஷிப் எல்லாம் தாண்டி எங்கேயோ ஒரு ஜீவன் நமக்காக அறியாத லாங்குவேஜ்ல கூட நமக்கு நட்பு உருவாகும். கண்டிப்பா. அதாவது சந்தோஷமா நான் இருக்கேன், எந்த நாள் நீ ரொம்ப சந்தோஷமா இருந்த, உன் நண்பனோட இருந்த அந்த நாள் தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதை பத்தி நீ என்ன நினைக்கிற? ஆமா, கண்டிப்பா. அது விஷுவலைஸ் பண்ணலாம். நம்ம அவ கூட எப்படியெல்லாம் அந்த மூமெண்ட்ல இருந்தோம், நம்ம என்ன ஷேர் பண்ணிட்டோம், நம்ம அந்த ஹாப்பினஸ் எப்படி கொடுத்தது, அதெல்லாம் நம்ம என்ஜாய் பண்ணிக்கலாம், திங்க் பண்ணிக்கலாம். உனக்கு யாராவது அப்படி பர்டிகுலராக உன் லைஃப்பில் யாராவது இருந்திருக்காங்களா? என் லைஃப்பில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஃபேமிலிஸ்லேயும் ஃப்ரெண்ட்லியாக பிஹேவ் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களையும் எனக்கு அட்ராக்ட் பண்ணேன். கசின்ஸ் எல்லாமே அட்ராக்ட் பண்ணோம். ஏன்னா அவங்களோட நல்ல குட் குவாலிட்டிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் ஹையர் லெவல், மற்ற ரிலேஷன்ஷிப் கூட ஹையர் லெவல். ஸோ அந்த ஃபேமிலிக்குள்ளே நட்பு இருக்கலாம். நம்மளுக்குன்னு ஒரு தோல் வேணும், நம்மளுக்குன்னு ஒரு மனசை விட்டு பேசுறதுக்கு வேணும். அதுக்கு சில பேர் இருக்காங்க. அது சில பேர் தேவைக்கு மட்டும் நான் நண்பனாக இருக்கேன், என்னுடைய தேவை, அதாவது எனக்கு ஒரு நீடு, டக்குன்னு எனக்கு ஒரு தேவை, ஹலோ எங்கடா இருக்க, எனக்கு ஒரு 100 ரூபாய் தேவை, அதை மட்டும் போட்டு விட்டுரு, அதோட கட் பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி எல்லாம் நீ என்ன? அது டெம்பரரி. அது ஒரு ஆத்மார்த்தம் கிடையாது. அது ரெக்குயர்மெண்ட்ஸ் வேற, அன்பு வேற. ரெக்குயர்மெண்ட்ஸ்னா நம்ம தேவைக்கோசரம் எந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் நிலைக்காது. அது கடவுள் மனிதனுக்கு என்னைக்காவது ஒரு வரம், அதான் ஒரு விஷ், நீ இதுக்கப்புறம் நீ கேட்குற கடைசி விஷ் என்னப்பா அப்படின்னு கேட்டால், ஒரே ஒரு நண்பன் எனக்காக ஒருத்தனை கொடு அப்படின்னு கேட்குறது தான் உண்மையான வரம்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதாவது ஒரு நண்பனுமே
ஒரு வரம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எப்படி பார்க்குறாங்க? எஸ், அது வந்து அது ஒரு வரம் தான் அது. ஏன்னா நம்ம வந்து அது லைஃப் லாங் இருக்கும். ஃப்ரெண்ட்ஷிப்புன்றது அந்த இது வந்து லைஃப் லாங் இருக்கும். அதான் இந்த மனசை விட்டு, அதாவது மனசில் எதுவுமே வச்சுக்காம அப்படி ஃப்ரீயாக ஜாலியாக, அதாவது நான் பேசுறது நல்லதா இல்லை கெட்டதா அப்படின்னு டிசைட் பண்ணுற ஒரு நண்பன் கிடையாது. நீ பேசு, நான் கேட்டுக்கிறேன், எதுவாக இருந்தாலும் ஷேர் பண்ணிக்கலாம் நம்ம 2 பேரும். அப்படி இருக்கிறது தான் நட்பு. கரெக்டா? ஆமாம், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கணும். வெறும் துக்கத்தை மட்டும் ஷேர் பண்ண, சந்தோஷத்தையும் ஷேர் பண்ணிக்கலாம், ஒவ்வொரு மூமெண்ட்டையும் ஷேர் பண்ணிக்கலாம், சாப்பிட்ற விஷயமா எடுத்துக்கலாம், அதுவும் ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோ, ஃப்ரெண்ட்ஸ்க்கு வாங்கி கொடுக்கலாம், அதுலேயும் நம்மளோட அன்பை வெளிப்படுத்தலாம். ஸோ அன்புன்றதை நம்ம எப்படி வேணால் அதை இது பண்ணிகிட்டே போகலாம். என்னுடைய லைஃப்பில் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணணுன்னு ரொம்ப ஆவலாக இருக்கேன். என்னுடைய நண்பன் ஒருத்தர் ஜான் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தான். அவனுக்கு வந்து ஒரு வாட்டி ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு யார் பேசினாலும் யார் மூஞ்சியுமே எனக்கு ஞாபகம் வரல, ஆனால் உன்னை பார்த்தா மட்டும் எனக்கு கரெக்டாக ஞாபகம் வருது, நீ மதன் தான் அப்படின்னு என்னை பார்த்து சொன்னான். கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணான். அந்த நட்பு என்றைக்கோ அவனுக்குள்ளே இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் அவன் இறந்து போயிட்டான். ஆனால் என்னை வந்து மனசுக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் என் பேர் அவன் ஹார்ட்டுக்குள்ளே பதிஞ்சிருக்கு. ஸோ அந்த ஒரு ஃபீல் எனக்கு இன்னைக்கு வரைக்குமே இருந்தது. ஆமாண்டா, அந்த ஜான் வந்து கடைசியாக நம்மளை தான் பார்த்துட்டு போனோம். அது வந்து பாவம் அந்த பையன். எனக்கு வந்து ரொம்ப அது அந்த பையனை நினச்சேன்னா இன்றைக்கும் என் மனசு கலங்கும். வச்சுக்கிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும். ஆமாம், அவன் வந்து ரொம்ப நல்ல பையன். கடவுள் அவனுக்கு உயிர் அவ்வளோதான், அவனோட ஏஜ் லிமிட் இவ்வளோதான் வச்சுட்டாரு போல இருக்கு. ஆனால் கொஞ்ச நாள் மனசில் அது இருந்தது. ஆமாம், இந்த டாப்பிக்கு ஒரு மெயின் ரீசனும் அவன் தான். ஏன்னா இந்த டாபிக் பின்னாடி நான் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு யோசிக்கும்போது நான் இழந்த ஒரு நட்பையும் விட்டுறக்கூடாதுல்ல. ஏதோ இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையும் காப்பாற்றி வச்சுக்கணும். பட் இழந்த ஒரு நட்பு அப்படின்னு சொல்லும்போது அவன் இல்லை, அதாவது இழந்த நட்பு கிடையாது, அவன் மறைஞ்சாலும் அவன் நட்பு இன்னும் எனக்குள்ளே இருக்குது. ஸோ அதை நான் ஷேர் பண்ணிக்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். இன்னும் எனக்குள்ளேயே அவன் இருக்கான் என்றைக்குமே.